திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஓம் நமோ நாராயணாய நம. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 48வது ரகசியம். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரைப் போலே. இங்கே பெரிய உடையார் என்று அழைக்கப்படுபவர் ஜடாயு. ஸ்ரீ ராமபிரான் ஜடாயு மீது கொண்டுள்ள அந்த மதிப்பு தந்தைக்கு நிகராக ஜடாயுவை கண்டதுமே இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. சீதா தேவி லட்சுமணனுடன் அகத்தியரினுடைய குடிலுக்கு சென்று அகத்தியரிடத்தில் ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு பஞ்சவடி நோக்கி பயணத்தை தொடர்கிற பொழுது வழியிலே ஜடாயுவை சந்திக்கிறார்கள். தன்னை யார் என்று வினவிய ஸ்ரீராமனிடத்திலே ஜடாயு, நான் சூரியனின் தேரோட்டி, அருணனின் புதல்வன், கழுகுகளுக்கெல்லாம் அரசன், சம்பாதியின் தம்பி, தசரத சக்கரவர்த்தியின் நண்பன் என்று சொன்னான். ஜடாயு மீண்டும் சொல்லுகிறான், நான் இந்த காட்டிலே வசிப்பவன். உங்களுக்கு நான் பஞ்சவடியில் வாழும் வரை வேண்டிய உதவிகளையும் வசதிகளையும் செய்து தருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறான். ராவணன் கடத்துகிற பொழுது ஜடாயு ராவணனோடு போர் புரிந்து அத்தனை பலங்களையும் இழக்கிறார். ராவணன் வாளுக்கு தன் ஒரு பக்க இறக்கையை இழந்து ஜடாயு தரையிலே வீழ்கிறார். ஸ்ரீராமன் லட்சுமணன் வருகைக்காக காத்திருந்து வந்ததும் தென் திசையிலே தான் அவன் கடத்தி கொண்டு செல்கிறான் என்று சொல்லி தன் உயிரை விடுகிறார். தனது தந்தையின் ஸ்தானத்தை கொடுத்து ஜடாயுவை மதித்து போற்றிய ராமர் தன் அன்பினால் 7 புண்ணிய நதிகளை வரவழைத்து தர்ப்பணம் செய்த அற்புதத்தை பெற்றிருக்கின்றோம். ஜடாயுவுக்கு மோட்சம் கிடைத்தது. அப்படி ஜடாயுவை போல நான் பெருமாளுக்கு உதவி புரிந்தேனோ இல்லையே என்று சொல்லுகிறார் திருக்கோளூர் பெண் பிள்ளை. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 48வது ரகசியம். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரைப் போலே.